ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் அப்போஸ்தலர் புத்தகம் அதிகாரங்கள் 19 முதல் 21 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் கிருபை பாராட்டுவாராக. 19வது அதிகாரத்திலே எபேசு பட்டணத்தில் உள்ள சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே பவுல் அப்போஸ்தலர் எபேசுவுக்கு வந்து அங்கே விசுவாசிகளிடம் பரிசுத்த ஆவியானவர்களை பெற்றுக்கொண்டீர்களா என்று கேட்ட பொழுது பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் மேல் கை வைத்து அங்கே பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை அடையாளத்தோடே தீர்க்க தரிசனம் சொல்லி அவர்கள் மேல் வந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து எபேசு பட்டணத்திலே பவுல் செய்த காரியங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு போயின. அற்புத அடையாளங்களோடு பவுல் அப்போஸ்தலர் அங்கே ஆண்டவருடைய நற்செய்தியை கொடுக்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அங்கே விசுவாசித்தவர்கள் அநேக பேர் தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து சேர்ந்தார்கள். பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து எபேசு பட்டணத்திலே குழப்பம் வருகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே தெமேத்திரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலைப் போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து அங்கே விற்று ஆதாயம் பார்த்து கொண்டிருந்தான். இங்கே பவுல் அப்போஸ்தலர் வந்து ஆண்டவருடைய செய்தியை சொல்லி அங்கே ஆண்டவருடைய வல்லமையை காண்பித்த பொழுது அங்கே ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்து விடுகிறது. கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்ல என்று பவுல் அப்போஸ்தலர் சத்தியத்தை தெரிவித்தார். ஆனால் அங்கே இருந்த ஜனங்கள் தியானாளி பெரியவள் என்று சொல்லி சத்தமிட்டு குழப்பத்தை உண்டு பண்ணி பவுல் அப்போஸ்தலரை பிடித்து அங்கே பட்டணத்து சம்பிரதியானிடம் சென்று அங்கே காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இவர்கள் அங்கே விசாரிக்கப்பட்டு இவர்களுக்கு உண்டான கலகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்வதற்கு எதுவும் இல்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகளாக எதுவும் இருப்போம் என்று சொல்லி கூட்டத்தை அனுப்பிவிட்டார்கள். 20வது அதிகாரத்திலே மக்கதேனியா கிரேக்கு தேசங்கள் வழியாக பவுல் அப்போஸ்தலர் தன் பயணத்தை மேற்கொள்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அங்கே வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீஷர்கள் அங்கே துரோவா பட்டணத்திலே வந்திருந்த பொழுது மேல் வீட்டிலே அந்த
கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது ஐத்தேகு என்று சொல்லக்கூடியதான ஒரு வாலிபன் ஜன்னல் அருகே இருந்து பவுல் அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் தூக்கமடைந்து நித்தியமயக்கமடைந்து 3ஆம் மத்தியிலிருந்து விழுந்து மரித்தவனாக எடுக்கப்பட்டான். பவுல் அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணி அவன் உயிரோடே கொண்டு வந்து மிகுந்த ஒரு ஆறுதலை அந்த ஜனங்கள் அடைவதை குறித்து நாம் பார்க்கிறோம். எபேசு சபையிடம் மூப்பரிடம் பவுல் அப்போஸ்தலர் பிரிவு உபச்சாரம் பெற்று தொடர்ந்து தனது ஊழியத்தை பயணத்தை மேற்கொள்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே 28வது வசனம் சொல்லப்படி உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சபையை தமது இரத்தத்தினாலே சிலுவையில் சிந்த இரத்தத்தினாலே சம்பாதித்தார். அங்கே பரிசுத்த ஆவியானவர் சபையை அவர் நடத்துகிறார். எனவே அவருக்கு நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும். அவரின் கட்டளைகளின்படி நடக்க வேண்டும். அவர் நடத்துதலின்படி நடக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின்படி நடக்கிறவர்கள் தான் ஆண்டுடைய புத்திரராக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படித்தான் வேதவசனம் சொல்லுகிறது. 21வது அதிகாரத்திலே அங்கே பவுல் அப்போஸ்தலர் எருசலேமுக்கு திரும்பி வருவதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாட்கள் நிறைவேறின பொழுது அவங்க புறப்பட்டு போகையிலே அவர்கள் எல்லோரும் பவுல் அப்போஸ்தலரை வழி அனுப்பினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அகபு என்று சொல்லக்கூடியதான தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து பவுல் அப்போஸ்தலரை கச்சையை எடுத்துக்கொண்டு கச்சையை கட்டி யூதர் வீதமாய் இந்த பவுல் அப்போஸ்தலரை கட்டி புறஜாதிகளின் கையிலே ஒப்புக்கொடுப்பார்கள் என்று சொல்லி அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் பவுல் அப்போஸ்தலர் தொடர்ந்து தனது ஊழியத்தை அவர் செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எல்லோரும் ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து பவுல் அப்போஸ்தலர் உடைய ஊழியம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே அவர்கள் ஆண்டவருடைய செய்தியை தொடர்ந்து கொடுக்கும் பொழுது யூதர்கள் எல்லோரும் பவுல் அப்போஸ்தலருக்கு எதிர்ப்பு கொடுக்கிறதையும் அதன் மூலமாக நடக்கிறதான காரியங்களை குறித்தும் நாம் இங்கே இந்த 21ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆசிய நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் பவுல் அப்போஸ்தலரை தேவாலயத்தை கண்டு ஜனங்களோடு முடித்து விட்டவன் மேல் கைபோட்டு இங்கே அவனை கைது செய்யும்படியாக காரியங்கள் நடக்கிறது எல்லாம் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பவுல் அப்போஸ்தலர் இங்கே இருந்து குடியிருந்த திரளான கூட்டத்தாரோடு அவர் பேசினார். அவர் பேசின காரியங்களை குறித்தும் பார்க்கிறோம். அவர்கள் ஜனங்களை கையமர்த்தி மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது எபிரேய பாசத்திலே பேசத் தொடங்கினான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இந்த வசனங்களை தியானிக்கிற நமது வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.